ராஜேஷ், உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என் பேத்திகளுக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா இல்லாம அந்த குழந்தைங்க எவ்வளவு ஏங்கி போயிட்டாங்க. போ, போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்ல. என்ன பாக்குற? நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கல்ல. சோபா, இன்னைக்கு உன்னை மனைவின்னு சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்ன மாதிரி ஒரு மாமியார் ஆர்த்தி மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா கண்டிப்பா அவங்க இழந்த சந்தோஷத்தை வாழ்க்கையில மறுபடியும் அடைவாங்க. புது வாழ்க்கையும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓ காட், இந்த கல்யாணத்துல ஏன் தான் இவ்ளோ வேலை இருக்கோ தெரியல. ஐ ஸ்வேர் நான் கண்டிப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கிராண்ட் ரிசப்ஷன். வாவ், நான் சொல்றது கரெக்ட் தானே? சித்தப்பா பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நல்லா இருங்க மாப்பிள்ள. அட பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லா இருப்பா. வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போய் என் பொண்ணு சந்தோஷமா வச்சுக்கணும். பிரீத்தி, உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? ஏன், எதுக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கணும்? ஐ மீன், நான் என்ன போர்டு எக்ஸாம் எழுத போறேன்? இல்ல ஏதாவது சண்டைக்கு போறேனா? ஆமா பிரதீப், கல்யாணம் முடிச்சு மாமியார் வீட்டுக்கு போகும்போது பொண்ணு அழணும்ல. ஆனா எனக்கு அழுகையே வர மாட்டேங்குது. அதுக்கு பதிலா நல்லா டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என் பேரண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, ஆனா உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா கோவம் வரும். ஐ மீன், அவங்க ஸ்ட்ரிக்டான மாமியார்ல. பிரதீப், நீ ஒரு வேலை பண்ணு, என்ன லைட்டா கிள்ளு. ஓகே? ஆமா, லைட்டா கிள்ளு. லைட்டா அழுக வந்துடும். சீக்கிரம். சாரி. அட பிரீத்தி, எதுக்காகமா இப்படி அழுதுட்டு இருக்க? நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல தான் இருக்க போறோம். உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வா. இல்ல எங்களுக்கு ஒரு போன் பண்ணு, நானும் உங்க அம்மாவும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழணும். நல்லா இருங்க. என்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். பொய்ய அடிப்படையா வச்சு ஆரம்பிச்சிருக்கிற இந்த உறவுல எப்படி சந்தோஷம் இருக்கும்? ஆர்த்தி, நடந்தது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துரு. இனி நடக்க போறது மட்டும் என்னன்னு யோசி. இனி ராஜேஷ் தான் உன்னோட வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாமே. அவருக்கு உண்டான மரியாதையையும் உன்னோட அன்பையும் அவருக்கு கொடு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. உன்னோட கடந்த கால நினைவுகளால உன்னோட எதிர்காலத்துல எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன பாக்குற ஆர்த்தி? சத்தியம் பண்ணு. அபிதா, இவங்க உன்னோட பெரிய மாமியார். சந்தோஷமா இருக்கு. கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். ராஜேஷ், உன்னோட இந்த மனைவி உன் குழந்தைங்களை நல்லா பாத்துக்குவா. நான் பொய் சொல்லலப்பா. ஒருத்தர் பார்த்தாலே அவங்கள பத்தி சொல்லிடுவேன்.
இவ முகத்திலேயே அன்பு நிறைஞ்சிருக்கு. இவ உனக்கு மனைவியா வந்தது உன்னுடைய அதிர்ஷ்டம் தான். காயத்ரி, உன்னோட கடைசி மருமகளும் ரொம்ப அழகா இருக்கா. அது வந்து அப்படியே அப்பா மாதிரி. சந்தோஷமா இருக்கு. பிரீத்தி, கால்ல விழுந்து பழக்கல்ல போல இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கும்போது கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நீ பார்த்தல்ல அபிதா எப்படி குனிஞ்சு அவங்க காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினான்னு. எங்க குடும்பத்துடைய வழக்கம் இதுதான். வீட்ல இருக்கிற பெரியவங்களை மதிச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இனிமேலாவது இதை நீ ஞாபகம் வச்சுக்க. சரி விடு, வந்திருக்கிறவங்க நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த பசங்க இருக்காங்களே எதையும் யோசிக்க மாட்டாங்க. இப்ப அடிச்சுக்கிறாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னாயிடுவாங்க. குழந்தைங்க தானே. வா அபிதா, மத்தவங்களை அறிமுகப்படுத்துறேன். அபிதா, வந்திருக்கிறவங்கள நாம காக்க வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? அருண், உனக்கு எதுவும் ஆகலையே? எத்தனை தடவை சொல்லிருக்க விளையாடும் போது ஜாக்கிரதையா இருக்கணும்னு? சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? உனக்கு தெரியும்ல, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அம்மாவால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும்ல. சாரிமா. உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் அடிபடல? எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்க. வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். இந்த அபிதா இருக்கானே, பையன் மேல கொஞ்சம் அதிகமா தான் அன்பு வச்சிருக்கா. அவ அம்மா தான் எனக்கு புரியுது. ஆனா பக்கத்துல யார் இருக்காங்க, என்ன நடக்குதுங்கிறத கூட கவனிக்காம போறாளே, இது கொஞ்சம் கூட சரியில்லை. அருண், சின்ன காயம் தானே, அம்மா மருந்து போட்டு விடுறேன், சீக்கிரமா சரியாயிடும். அது மட்டும் இல்லாம நீ ஸ்ட்ராங் பாய் தானே, ஸ்ட்ராங் பாய்க்கு வலிக்கவே வலிக்காது. சாரிமா, நான் சும்மா வேணும்னு வலிக்குதுன்னு சொன்னேன். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா?
கையில அடிபட்டதுக்கு சந்தோஷப்படுறியா? ஐயோ இல்லம்மா, உங்க கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதனால சந்தோஷப்பட்டேன். இனி நாம அப்பா கூட சேர்ந்து பெரிய வீட்டுல இருக்க போறோம், அப்படிதானம்மா? இனி நான் அப்பா கூட இருக்கனால நான் கீழே விழவே மாட்டேன். அந்த பெரிய வீட்டுல நாம ஜாலியா இருக்க போறோம். எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அருண், மறுபடியும் கீழே விழுந்துறாத. சீக்கிரமா எல்லா சடங்கையும் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணுங்க. வணக்கம். என்னதான் பெரிய இடமா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நிம்மதி இருக்காதுங்க. கிரகப்பிரவேசத்துக்கு விஜய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும். அவ எதையும் மறந்துருக்க கூடாது. ஏற்பாடுங்களை நீ பண்றியோ இல்ல விஜயா பண்றாளோ எனக்கு அதை பத்தின கவலை இல்லை. சடங்குகளை சீக்கிரம் முடிக்க சொல்லி 2 சம்பந்திகிட்டையும் சொல்லிட்டேல்ல. கவலைப்படாதீங்க, நான் சொல்லிட்டேன். நான் எதையும் மறக்கல, ஞாபகம் இருக்கு. அண்ணி, வாழ்த்துக்கள் அண்ணி. இன்னைக்கு நீங்க ஒரே நேரத்துல 2 மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. கடவுள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம பானுவுக்கும் பிரியாவுக்கும் அவங்க புது அம்மா கிட்ட இருந்து நிறைய அன்பு கிடைக்கணும். ஆனா இது பாருங்க அண்ணி, நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? ஏதோ அந்த பையன் கீழே விழுந்துட்டாங்கிறதுக்காக அவ யாரையும் கவனிக்காம அவ பாட்டுக்கும் போயிட்டே இருக்கா. அந்த கடவுள் தான் நம்ம மருமகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அண்ணி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு. இத நினைச்சுதான் நான் அன்னைக்கு பயந்தேன். அதான் அன்னைக்கு சம்பந்தம் பேசும்போதே அருணை நம்ம கூட வச்சுக்க வேண்டாம்னு சொன்னேன். அவன் தாத்தா பாட்டி கூடவே இருக்கட்டும்னு. அப்பதானே நம்ம பேத்திங்களுக்கு அவ அம்மாவா இருக்க முடியும். ஆனா நான் என்ன சொன்னாலும் நம்ம வீட்டுல எல்லாரும் புலம்புறன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் நான் மீறினதில்லை. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு தான் போவேன். ஆனா நம்ம வீட்டோட சந்தோஷத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க கேட்டுதாங்க ஆகணும். சோபா, எல்லா பொருளையும் ஒழுங்கா பேக் பண்ணிட்டல. ஆர்த்திய வழி அனுப்புற நேரத்துல எதையும் தேடிக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சம்பந்தியம்மா, 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 சடங்கு எப்ப ஆரம்பிக்க சொல்றீங்களோ ஆரம்பிக்க தயாரா இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்ல போறதுக்கு நீங்க நிச்சயமா ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நாங்க அபிதாவை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ஒரு 10 நாள் கழிச்சு அருணை கூட்டிட்டு போறோம். அது வரைக்கும் அருணை நீங்களே பாத்துக்குங்க. நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. அபிதா எங்க குடும்பத்துல எல்லாரு கூடயும் பேசி பழகணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா அவளுடைய கவனம் எங்க வீட்டு மேல இல்லாம இருந்தா எப்படி அவளால பேசி பழக முடியும்? அது மட்டும் இல்ல, அருண் அவ கூட இருந்தான்னு சொன்னா அவ எப்பவுமே அருணை தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அவனும் அம்மா கூடவே இருக்கணும்னு சொல்லுவான். அப்படி இருக்கும்போது ராஜேஷையும் அவன் குழந்தைங்களையும் அவளால கவனிச்சுக்க முடியாதுல்ல. கொஞ்ச நேரம் முன்னாடி என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல, அருண் கீழே விழுந்த உடனே எப்படி தலைதறிக்க ஓடினான்னு. போகும்போது முடிச்சே அவ அவுத்துட்டு போயிட்டா. வந்திருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு யோசிக்காம. சம்பந்தியம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ
நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க மகளுடைய நல்லதுக்காக தான். நீங்க உங்களுடைய பொண்ணுக்கு இப்ப 2வது கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அது அவளுடைய சந்தோஷத்துக்கு தானே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சம்மதியமா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சம்மந்தியமா. கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அருண் எப்பவும் அவ கூட சுத்திக்கிட்டு இருந்தான்னா அந்த வேலையெல்லாம் எப்ப முடிக்கிறது? அது மட்டும் இல்ல, அருண் அங்க கவனிச்சுக்கிறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, இது ஆர்த்திக்கு புது வாழ்க்கை, புது குடும்பம். அங்க நீங்க ஆசைப்படுற மாதிரி இருக்காதுங்கறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் சம்மந்தி அம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க செய்யறோம். தாராளமா ஆர்த்தியை மட்டும் கூட்டிட்டு போங்க. அருணை நாங்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்லயே வச்சு பாத்துக்கிறோம். என் பேச்ச புரிஞ்சுகிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எந்த தைரியத்துல நீங்க சம்மதி அம்மா சொன்னதுக்கு சம்மதிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே நல்லா தெரியும், அருணோட எதிர்காலத்துக்காக மட்டும்தான் ஆர்த்தி இந்த மறுமணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அருண் அவ கூட போகலன்னா அவளால எப்படிங்க அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? இந்த உண்மை ஆர்த்திக்கு தெரிய வரும்போது அவ எவ்வளவு சங்கடப்படுவா, எவ்வளவு துடிப்பா. என்னால என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்க ஆசைப்படுறதையே நான் செய்யறேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் அப்படியே செய்யறேன். ஏன்னா இப்ப நான் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க, இதோ பண்ணிக்கிட்டேன். பிரசாந்த் இறந்துட்டுதான் நினைச்சுக்கோன்னு நீங்க என்கிட்டயே வந்து சொன்னீங்க. அதையும் நான் ஒத்துக்கிட்டேன். நான் விதவை இல்ல, விவாகரத்தான வாங்குற உண்மையை ராஜேஷ் கிட்ட சொல்லாத நீங்க. நானும் சொல்லல, இனியும் சொல்ல மாட்டேன். இப்ப அருணையும் விட்டுட்டு போன நீங்க சொன்னீங்கன்னா விட்டுட்டு போக நான் தயாரா இருக்கேன். ஆர்த்தி, என்னால மறுத்து பேச முடியாது. ஏன்னா எனக்காக தானே நீங்க உங்க பையனையே வேண்டான்னு ஒதுக்கி தள்ளினீங்க. இது நான் செஞ்சுதான் ஆகணும். இங்க பாரு ஆர்த்தி, எதையும் மீற மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எவ்வளவு நாள் ஆதரவு காட்டின உங்களுக்கு இந்த அளவுக்கு கூட நான் செய்யலன்னா அந்த அளவுக்கு நன்றி கெட்டவில்லை உங்க ஆர்த்தி. ஒத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அப்படியே நான் செய்யறேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே?